அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கு. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 26/9/2025 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்திருக்கும் சிம்மத்திற்கு சாதகம் பாதகம். இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயம் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம். இதோட இந்த நாளுடைய சிறப்பையும் சேர்த்து தெரிஞ்சுப்போம். இப்போ ஒரு விஷயம் நீங்க செய்யணும் அப்படின்னாவே நேரம் காலம் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியமானது நாள். இந்த நாள் அப்படின்னா இது செய்யலாம்ப்பா அப்படின்னு பொத்தாம் பொதுவா, அதாவது ஜோதிடம் தெரியாத, ஆன்மீகத்தை பத்தி பெருசா அறிவில்லாதவர்கள் கூட, ஓகேங்களா? அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனாக்க தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது. செவ்வாய்க்கிழமையில பெருசா வந்துட்டு நல்லது செய்ய மாட்டோம், ஆனா வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா செய்யலாம், புதன்கிழமை கண்டிப்பா செய்யலாம், இப்படி நமக்கு பொத்தாம் பொதுவா தெரியக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயங்களுக்கு உகந்த நாட்கள், ஒவ்வொரு விஷயங்களை செய்யக்கூடாத நாட்களாகவும் இருக்கு. அந்த வகையில மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே எந்த ஒரு நல்ல காரியங்கள் தொடங்குறதுக்கும் சிறப்பான நாள் தான். ஆனா இந்த நாள்ல நல்ல நேரத்தை மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதோட இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? அம்பிகை வழிபாடு சிறப்பை சேர்க்கும். பெண் தெய்வ வழிபாடு சிறப்போ சிறப்பு. இந்த நாள்ல அதிகாலையில இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டுக்குரிய பூஜை அறையை சுத்தம் செய்து வீட்டுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள் நடைபெறக்கூடிய பூஜைகள்ல கலந்துக்கிறது சிறப்பு. அதே போல அம்மன் ஆலயங்களை ஏதாவது பெண் தெய்வ வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கட்டாயம் மல்லிகை மலர் வாங்கிட்டு போங்க. மற்றபடி நம்ம பூஜை பொருட்களை நீங்க வாங்கிட்டு போறது சிறப்பு. கண்டிப்பா மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க. உங்களால முடியும் அப்படின்னாக்க சாரி வாங்கி கொடுக்குற சிறப்பு தான். அது முடியாதுமா அப்படின்னா அந்த ரவுக்கு துணி சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஜாக்கெட் பிட், அது நீங்க கொடுக்கலாம். உங்களால முடியும் அப்படின்னாக்க ஒரு 5 பேருக்கு படைச்சிட்டு வரக்கூடிய யாரோ சுமங்கலி பெண்களுக்கு நீங்க தானம் கொடுக்கலாம். ஸோ இந்த மங்களகரமான பொருட்களை நீங்க வந்து தானம் கொடுப்பதனால உங்க வீட்டுல மங்களம் பொங்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போய் நான் மஞ்சளை கொடுக்கறதா குங்குமத்தை கொடுக்கறதா, அதெல்லாம் ஒண்ணுல. மங்களகரமான பொருட்களை நீங்க கொடுக்க உங்க வீட்டுல மங்களம் பொங்கும், சுபிக்ஷம் மேம்படும். குறிப்பா மண் வளையல தானம் கொடுத்தா இன்னும் கோடி புண்ணியம் உங்களை சேரும். திருமண தடை இருக்குனாக்க கட்டாயம் வளையல தானம் கொடுங்க. அதே போல நகை நட்டை வந்து அடக வச்சுட்டோம், மீட்க முடியல அப்படின்னாக்க நல்லா மங்களகரமா வளையல வந்து தானம் கொடுப்பதனால, மஞ்சள் குங்குமம் வளையல் பூ பொட்டு இதெல்லாம் தானம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல நிறைவான செல்வ நிலையை கொடுக்கும். குறிப்பா மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஸோ அதனால கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்க மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்யணும். ஸோ அந்த தேவியை வழிபாடு செய்து நான் பதிவை தொடங்குறேன். இந்த நாளுக்கான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும். ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன். இரக்கம் மிகுந்த உங்களுக்கு, அதாவது கருணை உள்ளம் கொண்ட உங்களுக்கு, உங்க மனசு வந்து இன்னும் உருகும்படியான இன்னைக்கு சாதகமான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். கஷ்டத்துல கண்ணீர் விட்ட உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் உங்களை கடந்து போகுவதற்கான வழி பிறக்கும். சரிங்களா? நல்லதே நடக்கட்டும். இன்னைக்கு இந்த தாயை நீ எப்படி வழிபாடு செய்யணும்? செல்வங்களுக்கு எல்லாம் அதிதேவதையானவளே, அமிர்தம் வேண்டி கடைந்த போது திருப்பாற்கடலில் தோன்றியவளே, தாமரை மலரை விரும்பி ஏற்பவளே, சந்திரனுக்கு சகோதரியே, திருமாலின் மனைவியே, வைஷ்ணவியாய் அருள்பவளே, பக்தர்களின் நலவாழ்வில் ஏற்படும் தடைகளை உன் கையில் உள்ள சார்ங்கம் எனும் வில்லால் அழிப்பவளே, ஹரி என்னும் திருமாலுக்கு பிரியமானவளே, தேவர்களுக்கெல்லாம் தேவியே, மகாலட்சுமியாய் பேரழகு கோலத்தில் திகழ்பவளே, உன்னை வணங்குகின்றேன். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுடைய வீட்டிலுமே உடைய அனுகிரகம் பரிபூர்ணமா நிரம்பி வழியிட்டுங்க. எல்லாரும் பொருளாதார ரீதியா செல்வ நிலையில, மன நிம்மதியில, குடும்ப சந்தோஷத்துல, ஆரோக்கியத்துல நிறைவான வாழ்க்கை பெற்று நீடித்து வாழ அருள் புரியுங்க. நல்லதே நடக்கட்டும். சரிங்க, இப்ப இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும். முதல்ல பண விஷயம் உங்களுக்கு பூர்த்தியாகும். உடைய காரியங்கள்ல முடிவெடுக்கிறதுல தாமதம் ஏற்பட்டாலும் இன்னைக்கு அதை முடிச்சு காட்டுவீங்க. இளைய உடன்பிறப்பு கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கீங்களா, தனியார் துறையாகட்டும் அரசாங்கத்துறையாகட்டும் வழக்கமான நிலையே இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும். அது போல விற்பனை செய்யறவங்க, தொழில் செய்யறவங்க, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வழக்கம் போலவே லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும். இப்போ ஒரு சிலர் யோசிக்கிறது என்ன, வழக்கப்படினாக்கா அப்ப நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு கேட்டாக்கா அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரி, உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன, உங்களுக்கு தேவைகள் என்ன, அதுக்கு தகுந்தாற் போல எந்த அளவுக்கு லாபம் வந்தா இன்னைக்கு உங்க மனசு மகிழுமோ அந்த அளவுக்கு லாபத்தை இன்னைக்கு தெய்வங்கள் கொடுப்பாங்க.
இதோட குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உங்களை நீ மாத்திப்பீங்க. சொத்து வாங்குறது விற்கிறது இதெல்லாம் லாபத்தை ஏற்படுத்தும். பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும். வியாபாரத்துல இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உத்தியோகத்துல செயல்பட போறீங்க. துணிச்சலாக செயல்பட வேண்டிய நாளாவும் இந்த நாள் இருக்கு. இதோட அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள். முன்னேற்றம் கருதி முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். பேச்சுல நகைச்சுவை தன்மை அதிகமாகும். பணவரவு அதிகமாகும். மன உற்சாகத்தோட இருக்க போகுது. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையா நடந்துப்பீங்க. பங்கு சந்தையில பணம் அதிகமாகும். உத்தியோக பணிகள்ல செல்வாக்கோட திகழ போறீங்க. தொழிலதிபரை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கிட்ட ஆதரவு வளர்ச்சி இருக்க போகுது. புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து நல்ல தகவல் வந்து சேரும். குழந்தைகளால சந்தோஷம் உண்டாகும். உடல்நிலை நல்லா இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வீடு நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் சிறப்படையும். பெரிய மனுஷனுடைய நட்பு கிடைக்கும். வருமானம் திருப்தி கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். நல்ல விஷயங்களை திருப்பம் கிடைக்கும். திருமண தடைகள் நீங்குது. தொழில ஆர்வம் கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை இன்னைக்கு வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. பெண்களை பொறுத்தவரைக்கும் கணவர் வீட்டார்கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க. யார்கிட்டயுமே விதண்டாவாதம் பண்ணாதீங்க. தொழில மேன்மை நிலை உண்டாகுது. புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வந்தடையும். உறவுக்காரனுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சி உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளை வெற்றிகரமா நடத்த முடியும். மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். பிரபலங்களுடைய நட்பு பலப்படுவதனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சாதகமா முடியும். புதுசா வீடு சம்பந்தப்பட்ட வாங்குறது விற்கிறது இது போன்ற உற்சாகத்தினை தரக்கூடிய நாள் அந்த நாள் இருக்கு. நெடுதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்திருக்கும் திட்டமிட்டு படிச்சு சிறப்பா இருக்க போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்குது. மாணவர்கள் வந்து படிப்புல முன்னேற போறீங்க. அரசியல்வாதிகள் வந்து தலைமை கிட்ட இணக்கமாக இருக்க போறீங்க. பெண்களை பொறுத்திருக்கும் கணவனுடைய அன்புக்கு உரியவங்களாக மாற போறீங்க. மாணவர்களே ஞாபக சக்தி வந்து அபாரமாக செயல்படும் இன்னைக்கு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்து சந்தோஷப்படுவீங்க. பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து சேரும். பெண்களுக்கு சேமிப்பு உயரும். குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நேரம் இது. பணப்புழக்கம் அதிகமாகுது. நண்பர்களுடைய சந்திப்பு இருக்கு. கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. வெளிநாட்டு ஒப்பந்தம் மூலம் லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய ஆதரவுமே சிறப்பா இருக்கு. இதோட விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நவீன கருவி மூலம் பணிகளை மேம்படுத்துவீங்க. மேலும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம இன்னைக்கு அமைதியா செயல்பட போறீங்க. பயணங்கள் ஏதாவது போகணும்னாக்க தள்ளி போடுங்க. பிரியமானவங்களுடைய ஆதரவு பெருகும். உத்தியோகத்துல உயர்வான நிலை இருக்கு. கூடவே ஏற்றமான பலன்கள் நடக்கும். இன்னைக்கு எதிர்பார்த்த செய்திகள் நல்ல செய்திகளாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வீட்டு மருத்துவ செலவு, வியாபாரத்துல மந்தமான நிலை இதெல்லாம் வந்து மறையுது. தொழில்துறையில சிறந்தவர்களாக விளங்க போறீங்க. பணிச்சுமையால வேலையில உங்களுக்கு சோர்வு இருக்கும். ஆனா அது அனுகூலத்தை கொடுக்கும். மேல் அதிகாரிகிட்ட அழுத்தம் மறையுது. ஆதரவு பெருகுது. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த நாள் சிறப்பாக தாங்க இருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்களை சேர்த்து சொல்றேன், கேட்டுக்கோங்க. நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சுப்பீங்க. உறவுக்காரங்கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க. முயற்சிகளுக்கு உண்டான புதிய வேலைகள் கிடைக்கும். பயணங்களால ஆதாயம் இருக்கு. ஆனா தொலைதூர பயணங்களை தவிர்க்கணும். வியாபாரத்துல சில மாற்றமான சூழ்நிலை உருவாக்குவீங்க. பணியில இருந்த பொறுப்புகள் குறையும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். சிறப்பா சொன்னாக்க உங்களுடைய நல்ல மனசுக்கு இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். சிம்மராசி ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, வேலைக்கு போங்க, வீட்டுல இருங்க, தொழில் பண்ணுங்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வீட்டுல கோடிக்கிட்டே பணம் வச்சிருந்தாலும் சரி. இப்ப வந்து கோவப்படாதீங்க, சும்மா சொன்னேன். பொருளாதார ரீதியா இன்னைக்கு சிறப்பா இருப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய வேலையுமே சிறப்பா முடியும். உங்களுடைய முயற்சிகள் பலித்தமாகும். எல்லாருக்கிட்டையுமே இன்னைக்கு அன்பும் ஆதரவும் பெருகுது. குடும்பத்திலுமே நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். கூட பிறந்தவங்க கிட்ட நல்ல விதத்துல உறவு இருக்கும். உற்றார் உறவுக்காரங்கிட்டுமே நல்ல வகையில முன்னேற்றம் இருக்கும். ஸோ இதோட இந்த நாள்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். இதை அடுத்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம். முன்னேற்றமான நாள். ஆனா எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. திட்டமிட்டு செயல்படுவதால நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகுது. கூடவே தாய் வழி உறவுகளால அவருடைய வருகையினால வீட்டுல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா சொந்த பந்தங்கள் கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க. அடுத்து பூர நட்சத்திரம். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பழைய பிரச்சனைகளை சரி செய்வீங்க. புதிய வேலையில உற்சாகத்தோட ஈடுபட போறீங்க. சொல்லப்போனா ஆதாயகரமான நாள்னு சொல்லலாம். அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கான மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். செயல்பாடுகளை கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம். உடன்பிறப்புகளால அவருடைய ஆதரவால உடைய முயற்சிகள் வெற்றி பெறும். கூடவே நண்பர்கள் வகையில எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். இதோட இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல தினசரி வேலைகள், வழக்கமான அலுவலக வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகள் சீரா முடியும். ஆரோக்கியத்துல கவனம் தேவை. யோகா, நடைபயிற்சி, சத்தான உணவை கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணும். அதே போல பாடம், கலை, சிறிய பயிற்சி இதெல்லாம் வந்து நீங்க இன்னைக்கு செய்யலாம். அதே போல உறவுகள் ரீதியா குடும்பத்தோடையும் சரி நண்பர்களோடையும் சரி நல்ல உறவு இருக்கும். ஆன்மீக செயல்கள் அப்படின்னாக்கா பிரார்த்தனை பண்றது, தியானம் பண்றது, புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்கெல்லாம் இந்த நாள் உங்களுக்கு உகந்தது. அதே போல சிறிய திட்டங்கள், வீடு கட்டலாம் நினைக்கிறது, சின்ன சின்ன வேலைகளை வந்து தொடங்குறது, புதுப்பிக்கிறது, அன்றாட திட்டங்களை அழகா செய்யலாம். செய்யக்கூடாத விஷயம் பெரிய முதலீடு
நிலம் சம்மந்தப்பட்டு, வீடு சம்மந்தப்பட்டு, வணிகம் சம்மந்தப்பட்டு பெரிய அளவிலான முதலீட்டை இன்னைக்கு செய்யக்கூடாது. அதே போல புதுசா கடனை வாங்குறது, கொடுக்கறது தவிர்க்கணும். முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுறப்போ ஆவணங்கள், நீண்ட கால ஒப்பந்தங்களை நாளைய தினத்துல கொஞ்சம் நீங்க ஒதுக்கி வைங்க. இல்ல அப்படியே கையெழுத்து போடுதாங்கன்னு அப்படின்னாக்க அக்கு வேற ஆணி வேற படிச்சு முடிச்சுட்டு இது ஒத்து வருமா ஒத்து வராதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இது இன்னையோட முடியுமா இல்ல பின்னாடி நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, பின்னாடி நமக்கு நல்லதா எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணணும். புதுசா வியாபாரம் பண்றேன், பெரிய தொழில் பண்றேன், பெரிய வணிகம் தொடங்குறேன் அப்படின்னாக்க நாளைய தினம் உங்களுக்கு சிறப்பில்லை. தேவையில்லாத பொருட்களுக்குமே பணம் செலவழிக்க கூடாது. அதே போல சின்ன விஷயத்துக்கோ பெரிய விஷயத்துக்கோ கோவப்படாம சாந்தமா இருக்கணும். சுருக்கமா சொன்னா ஆரோக்கியம், கற்றல், ஆன்மீகம் நாளைக்கு உகந்தது. தொழில்ல பெரிய முதல்கள்ல வீடு சம்மந்தப்பட்ட, நிலம் சம்மந்தப்பட்ட ஏதாவது முயற்சிகள் பண்றீங்க அப்படின்னாக்க தவிர்த்துக்கோங்க. இதுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்ல சூரிய பகவானுடைய அதிபதிங்கிறதால கிழக்கு திசை உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வடகிழக்குங்கிறது ஆன்மீக சக்தி, முன்னேற்றம், வளர்ச்சி கிடைக்கும். ஸோ முக்கிய காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்குனாக்கா வடகிழக்கு திசையை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல வடக்கு அப்படிங்கிறது நிதி மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்துக்கு நல்ல திசை. தவிர்க்க வேண்டியது மேற்கு. சரிங்களா? இதோட வீடு அலுவலகத்துல அப்படின்னா கிழக்கு வடகிழக்கு நோக்கி அமர்ந்து வேலை செய்யறது நல்ல பலனை கொடுக்கும். புதிய முயற்சிகள் அப்படின்னாக்க உதாரணத்துக்கு ஏதாவது கையெழுத்து போடுறீங்க, யாரோ சந்திக்க போறீங்க, தொழில் தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து பண்ணலாம். ஆன்மீக வழிபாடு, தியானம் அப்படின்னாக்கா வடகிழக்கு திசை உங்களுக்கு உகந்தது. ஓகேங்களா? மேற்கு திசை கட்டாயம் நீங்க தவிர்த்தே ஆகணும். புரிஞ்சுதா? ஸோ ஒட்டுமொத்தமா அந்த நாள் சிம்மராசிக்கு 100க்கு 100% சாதகம் தாங்க. ஓகேங்களா? ஸோ நாளும் பொழுதும் நல்லதே நினைக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாளுமே நல்ல நாளாக தான் அமைஞ்சிருக்கு. எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நினச்சது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு கெட்ட காரியமும் உங்ககிட்ட வந்தாலும் அது நல்லதாகவே மாறும். தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும். தொட்டதெல்லாமே சிறப்பை பெறும். வாழ்த்துக்கள். பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதோட நம்ம அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகளில் உங்களுக்காக வேண்டிக்கணுனாக்கா உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் என்ன அதையும் சேர்த்து பதிவிடுங்க. உங்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் உங்களுடைய தெய்வத்துக்கும் சேர்த்து பூஜைகளோட உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்காக நாங்கள் துணை நின்று வேண்டிக்கிறோம். குறிப்பா ஏன் உங்களுடைய குலதெய்வத்துடைய நேம் கேட்குறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். நம்முடைய முன்னோர்களோட நம்ம குலதெய்வம் வழிபாடு செய்வோம் இல்லையா? ஸோ உங்களுடைய குலதெய்வத்துடைய புகழ் உலகம் எங்கும் பரவுவதற்காக மட்டும்தான். உங்களுக்கு ஆன்மீகத்து மீதும் ஆண்டவன் மீதும் எங்கள் மீதும் நம்பிக்கை இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. யாரும் நமக்கு இல்லைன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்காக நாங்க இருக்கோம். தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய கஷ்டங்கள் விலகுவதற்கு துணை நிற்கிறோம். நன்றிங்க.